நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனம். உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். I will make you the best. கண்களை மூடி ஜெபம் பண்ணு. உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். கர்த்தாவே, நன்றியோடு 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 நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி வார்த்தையின் வாசலை திறக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நீ வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆசையா இருக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம், உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். எல்லா மகிமையிலும் கனத்திலும் ஆமென், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் நம்மை சிறந்திருக்கும்படி செய்வேன் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொல்ற ஆண்டவர் ஏன் நம்மை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார் என்று நம்ம பார்த்தா அநேக காரியங்களை நம்ம சொல்லலாம். அதுல ஒரு மெயினான காரியம் என்னன்னா, அவர் சிறந்தவர், அதனால அவரை சேருகிற எல்லாரையும் சிறந்தவர்களாய் அவர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு நல்ல மெத்த படித்த ஒரு ஆளு தன்னிடத்தில் சேருகிற எல்லாரையும் அவருக்கு தெரிந்ததையெல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களையும் படித்தவர்களா மாற்ற விரும்புவார். ஒரு நல்ல தொழில் தெரிந்த ஆள் அவரிடத்துல வேலைக்கு போகிற அல்லது உதவியாளராய் போகிறவருக்கு எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுத்து அவரை அந்த வேலையிலே ஒரு நிபுணராய் மாற்ற வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆமென். அதே போல நம்முடைய ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் சிறந்தவராய் இருக்கிறதுனால அவரை நம்புகிற, அவரை ஏற்றுக்கொண்ட, அவரை ஆராதிக்கிற அவருடைய மனவாட்டியாகிய திருச்சபையும் விசுவாசிகளையும் அவரை போலவே சிறந்தவர்களாய் மாற்ற அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் எதில் சிறந்தவர், எதினால் சிறந்தவர்? உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன்னத பாட்டு 5:9. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதில் விசேஷித்தவர், எதில் சிறந்தவர்? How is your blood better than others? மற்ற நேசரை பார்க்கிலும் உன்னுடைய நேசர் எதில் சிறந்தவர், எதினால் விசேஷித்தவர் என்று எருசலேமின் குமாரத்திகள் சூலமித்தியை பார்த்து கேட்கிறாங்க. அப்ப அவ பல காரியத்தை சொல்றான். அதுல ஒன்று, அவர் அழகில் சிறந்தவர். அவர் என் நேசர் அழகில் சிறந்தவர். He is the best in beauty. அழகில் சிறந்தவர். பாட்டு பாடுறோம்ல, அழகென்றால் அவர்தானே, அவர் போல யார் உண்டு இந்த பூலோகத்தில்? வண்ணமேனியோனை எண்ணி பாடிடவே அப்படின்னு சொல்லி அவருடைய ரூபம் அவ்வளவு அழகுள்ளது. அவருடைய அழகுக்கு நிகராக வேறொரு அழகை கொண்டு வந்து நிறுத்த முடியாது. அப்போ அவர் அழகில் சிறந்தவர். 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லிட்டு வர ஆண்டவருடைய அழகை அப்படியே வர்ணிக்கிறார். 5:10. என் நேசர் வெண்மையும் சிவப்புமான். அவர் கலர், அவர் என்ன கலர்?
ஒரு பையன் ஒரு கேம்ப்ல கேட்டிருந்தான், இயேசுநாதர் கருப்பா சிவப்பா, அவர் கலரை சொல்லுங்க. நான் கேட்டேன், நீ கருப்பா இருந்தால் நேசிப்பாயா, சிவப்பா இருந்தால் நேசிப்பாயா? வெளில வந்தவன சொன்னா, இப்படியெல்லாம் மலுப்பி பதில் சொல்லாதீங்க, கருப்பா சிவப்பா கரெக்டா சொல்லுங்க. இந்த வசனத்தை தான் அவனுக்கு சொன்னேன். அவர் வெண்மையும் சிவப்புமானவர்ப்பா. ஒரு வெள்ளை பெயிண்ட எடுத்துக்க, ஒரு கருப்பு பெயிண்ட எடுத்துக்க, சிவப்பு பெயிண்ட எடுத்துக்க. சிவப்பு பெயிண்ட்ல வெள்ளை பெயிண்ட ஊத்துனா என்ன கலர் வரும்? கலக்கிக்கிட்டே இருந்தா என்ன கலர் வரும் சொல்லுங்க கரெக்டா? காம்பினேஷன் ரோஸ் கலர் வரும். அதுதான் ஆண்டவருடைய கலர், சொகுஜாவின் நிறம் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ வெண்மையும் சிவப்பும் கலர்ந்த ஒரு கலர் உலகத்துல யாருக்கும் அந்த கலர் இல்ல. அப்படி அந்த அந்த கலர்ல அவரை போல பெஸ்ட் கலர் கிடையாது. அப்போ அவர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் அழகில் சிறந்தவர். 10ஆம் வசனம் சொல்லுது, 1000 10,000 பேரிலே அவர் சிறந்தவர், சீஃப் அப்படின்னு சொல்லி. 10,000 பேரை நிக்க வச்சாலும் இந்த ஆண்டவரை கொண்டுட்டு வந்து அவர்களுக்கு இடது பக்கம் நிறுத்தினீங்கன்னாலும் அவர் அங்க செட் ஆக மாட்டார். மற்றதெல்லாம் அதெல்லாம் ஒன்று சூட் ஆகுது. வலது கை பக்கம் கொண்டு போய் நிறுத்தினாலும் சூட் ஆக மாட்டார். கீழையும் வைக்க முடியாது. எங்கதான் வைக்க முடியும்? இயேசுநாதரை மேலதான் வைக்க முடியும். அல்லேலூயா. அதனாலதான் அவர் 10,000 பேருக்கு சீஃப் என்று சொல்லி, அவர்தான் தலைவர், அவர் மேலதான் இருப்பாரு. அவர் கீழே கொண்டுட்டு போகவே முடியாது. வேற எதுக்கும் எவருக்கும் நிகராக வைக்கவே முடியாது. அப்போ 1000 10,000 பேர்ல சிறந்தவர், அழகில் சிறந்தவர், 1000 10,000 பேரில் சிறந்தவர். 11ஆம் வசனம் அவருடைய முடியை பத்தி சொல்லி இருக்கு, தலையை பத்தி. அவர் தலை தங்கமயமானது, தலை மயிர் சுறுசுறுலாகவும் காகத்தை போல கருப்பாகவும் இருக்கலாம். அல்லேலூயா, ஆமென். அப்ப அவருடைய முடி, அவருடைய தலை தங்கமயம். தங்கமயம்னு எங்கெல்லாம் வருதோ அங்க தெய்வீகத்தை குறிக்குது. ஏன் அவர் பெஸ்ட் காட்னு சொல்றோம்? ஏன் என் நேசர் சிறந்தவர்? அவர் தெய்வீகமானவர். அவர் மாம்சமானவர் அல்ல, அவர் மண்ணானவர் அல்ல, அவர் கல்லானவர் அல்ல, அவர் மரமானவர் அல்ல, அவர் தங்கமானவர். அல்லேலூயா. தலை தங்கமயமானவர், தெய்வீகம் அவரிடத்துல காணப்படுகிறது. அவர் தேவன், அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கினவர். தேவன் லார்ட் என்று சொன்னா மாஸ்டர் என்று அர்த்தம், எல்லாத்துக்கும் எஜமானவர் தான். அப்படிப்பட்ட ஒருவரை நான் நேசரா வச்சிருக்கிறேன், அதனால அவர் பெஸ்ட். 12ஆம் வசனத்துல அவருடைய கண்ணை பத்தி சொல்லியிருக்கு. அங்க புறாக்கண்கள்னு சொல்லாம அந்த அந்த புறாவும் எப்படிப்பட்ட புறாமா? தண்ணீர் நிறைந்த நதி ஓரத்துல இருக்கிற புறாவினுடைய கண்ணு ஆண்டவருடைய கண்ணு. அல்லேலூயா. அது தண்ணீர் நிறைந்த நதி ஓரத்துல வாழ்கிற. அப்போ இந்த தண்ணீர் நிறைந்த நதி என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்குது. ஆண்டவருடைய கண்ணை பார்த்தாலே ஒரு அபிஷேகம் தெரியுது. ஆண்டவருடைய கண்ணை பார்த்தாலே ஒரு கிருபை தெரியுது. ஆண்டவருடைய கண்ணை பார்த்தாலே ஒரு தயவு தெரியுது. ஆண்டவருடைய கண்ணை பார்த்தாலே ஒரு பிரசன்னம் தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்க. நேசருடைய கண்ணு அபிஷேகம் நிறைந்த ஒரு கண்ணு. அவருடைய பார்வை அபிஷேகம், பாலில் கழுவப்பட்டதும் நேர்த்தியாய் பதிக்கப்படும். ஆண்டவருடைய கண்ணு அவர் ஓரக்கண் அல்ல, அவருடைய கண்ணு நேர்த்தியாய் பதிக்கப்படும். இப்ப நம்ம பலவிதமான பார்வையுடையவர்கள் இருப்போம், அந்த மாதிரி அல்ல அவருடைய. அவர் வந்து பர்ஃபெக்ட் விஷன். அவருடைய கண்ணு நேர்த்தியாய் பதிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? அவர் எங்க பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அங்க பார்ப்பார், யார பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அவங்கள பார்ப்பார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்ணை உடையவர். அவருடைய கண்களை பத்தி சொல்லு. அடுத்து சொல்ல 13ஆம் வசனத்துல அவருடைய கன்னங்களை பத்தி சொல்லு. கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளை போலவும் வாசனை உள்ள புஷ்பங்களை போலவும். முகம், கண்ணம் தான் ரொம்ப, அந்த முகத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அவருடைய முகம் எப்படிதான் இருக்குதுன்னா மலர்ச்சியான முகம், வாசனை உள்ள புஷ்பங்களை போல இருக்குதான். அவரு முகம் சுருங்கி போன முகம் அல்ல, வாடி போன முகம் அல்ல, எரிச்சல் உள்ள முகம் அல்ல. இன்னும் அது இன்னொரு முகம்
சொல்லி இருக்குது. பாவம் செய்தவன், அநியாயம் செய்தவன், கீழ்ப்படியாம போறவனை பார்க்கும்போது எரிச்சல் உள்ள தெய்வம்னு சொல்லி இருக்கு. ஆனா இங்க மணவாட்டி மணவாளனாகிய இயேசுவை பார்க்கும்போது அவர் முகம் எப்பவும் எப்படித்தான் இருக்குது? மலர்ந்த முகம். அல்லேலூயா. அப்ப கண்ணம், அந்த முகத்துல ரொம்ப முக்கியமான பார்த்து இந்த கண்ணம், அந்த கண்ணம் கந்தவர்க்க பாத்தியை போலவும் வாசனை உள்ள புஷ்பங்களை போலவும். அடுத்து உதட்டை பத்தி சொல்றா. அவருடைய உதடுகள் லீலி புஷ்பங்கள். அவர் வாயை திறந்தாலே ஒரு பூ மலர்ற மாதிரி இருக்கு. ஆமென். சிலர் வாயை திறப்பாங்களான்னு இருக்கும், சிலர் வாயை மூடுவாங்களான்னு இருக்கும். அப்படித்தானே? மூடு, பேசிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சிலர் அடிக்கடி சொல்லுவோம், வாயை மூடு, வாயை மூடு. ஏன்னா அவங்க பேசுறது இவங்களுக்கு பிடிக்கல, அதனால வாயை மூடு, வாயை. இங்கே ஒரு நேசர், beloved one, நான் நேசிக்கிற ஒருவர், நான் நேசிக்கிற ஒருவர் பேசினா என்னதான் செய்வேன்? இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்க, வச்சிரட்டா இன்னும் 2 வார்த்தை பேசுங்க. லவ்வர்ஸ் எல்லாம் அப்படித்தானே பேசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும், இன்னும் கொஞ்ச நேரம். போன் முடிஞ்சு காசெல்லாம் தீர்ந்து அல்ல செல்போன்ல சார்ஜ் அவுட் ஆனாதான் போன கீழே வந்து இன்னும் கொஞ்ச நேரம் பேசு, இன்னும் கொஞ்ச நேரம் பேசு. ஏன்னா அவங்க நேசிக்கிறாங்க. நேசிக்கிறவர்களோடு அதிகமான நேரம் செலவழிப்பாங்க. அல்லேலூயா. எனக்கு சில நல்ல நண்பர்கள் உண்டு, போதகர்கள். பேசினாங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட பேசுவாங்க சில நேரம். அதனால அப்படிப்பட்ட ஆட்கள் போன் பண்ணா எங்க வீட்டுல சொல்லிடுவாங்க, எடுத்துக்கிட்டு வெளியில போயிடுங்க. ஆனா நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கலாம், பல காரியங்கள். அப்போ அன்பு செலுத்துறவர்கள் பேசினா வாயை திறக்க சொல்லுவோம், பிடிக்காதவங்க பேசினா வாயை மூடச்சு. நம்ம நேசர் வாயை திறந்தாலே பூ மலர்றது போல இருக்கு. ஒரு பூ மலரும் போது பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேர் அப்படி விரியும் போது அது எவ்வளவு அழகா இருக்கும். சில இதுல இந்த கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி காட்டுவாங்க. இந்த நம்ம கிறிஸ்டியன் சாங்ஸ் எல்லாம் வரும்போது சில பூ மலர்ற மாதிரி எல்லாம் அப்படி போட்டு காமிப்பாங்க கிராபிக்ஸ்ல. அதுவே அவ்வளவு அழகா இருக்குதே. பூ மலரும் போது நேரடி அப்படியே விரியும் போது பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம ஆண்டவருடைய வாயை திறந்தால அப்படி பூ மலர்றது போல இருக்குது. ஆமென். பிரியம். அது மட்டும் இல்ல, அவருடைய உதடுகளில் இருந்து வெள்ளை போலம் படிக்கிறதா. வெள்ளை போலம் என்பது நறுமண வஸ்து. அவர் வாயை திறந்தாலே நல்ல வார்த்தைகள் தான் வருது, விரும்பப்படத்தக்க வார்த்தைகள் வருது, ஆறுதலான வார்த்தைகள் வருகிறது, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் வருகிறது, ஆலோசனைகள் வருகிறது, கட்டி எழுப்புகிற வார்த்தை வருது. அதனால அது அநேகருக்கு பிரயோஜனமா, அது கேட்கிறவங்களுக்கு இன்பமா, கேட்கிறவங்களுக்கு ஆசையா இருக்கு. அல்லேலூயா. தேவையில்லாம வளவள குளகுளன்னு அவர் பேசாம, தேவையில்லாதெல்லாம் பேசாம, என்ன தேவை அதெல்லாம் பிரயோஜனமானதை உனக்கு போதித்து அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே அப்படிங்கிற தேவையானதை தான் அவர் பேசுவார், தேவையில்லாம பேச மாட்டாரு. அப்ப வெள்ளை போலம் படிக்கிறது உதடுகளை பத்தி. அடுத்து கரங்களை பத்தி சொல்றா. 14ஆம் வசனத்துல வாசிங்க. படிய பச்சை பதித்த பொன் வளையல்களை போல இருக்கு. படிய பச்சை பதித்த பொன் வளையல்கள். கைகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த படிக பச்சைன்னா உலக செழிப்பு, உலக பிரகாரமான செழிப்பு. அவர் தம்முடைய கரங்களினாலே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அது பொன் வளையல்களை போல இருக்குதான். அட்ராக்ஷன். ஆண்டவர் செய்கிற கிரியைகளினாலே அவர்களிடத்தில் மக்கள் ஓடி வருகிறார். அவர் செய்கிற அற்புதங்கள், அவர் செய்கிற அடையாளங்கள், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக மக்கள் இயேசுவின் இடத்தில் ஓடி வர்றாங்க. அவருடைய கைகள், இப்ப சாதாரண கை அப்படின்னா அதுல ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. நான் கையை நீட்டிக்கிட்டே இருக்கு. வழக்கமா நான் இந்த கையை சும்மா வச்சுட்டு பேச மாட்டேன், அப்படியே ஆட்டிக்கிட்டு தான் பேசுவேன். அடுத்த வாரம் வரும்போது ஒரு கையில ஏதோ மின்னுதுன்னு வச்சுக்கிடுங்க. அப்படி மின்னாது, சப்போஸ் மின்னுதுன்னு வச்சுக்கிடுங்க, தூங்குறவங்கள முடிச்சுக்கிடுவீங்க. என்ன ஆச்சு பாஸ்டருக்கு நீ கையில மோதிரமெல்லாம் போட்டுக்கிட்டு வந்திருக்க? ஒரு அட்ராக்ஷன் இருக்கா இல்லையா? சாதாரணமா நான் கையை நீட்டுறதுக்கும் ஒரு மோதிரத்தோடு கையை நீட்டுறது, ஒரு பிரேஸ்லெட் போட்டு கையை உயர்த்துறதுக்கு வித்தியாசம் உண்டு. அதுக்கெல்லாம் ஆசை இருக்கா பாஸ்டர்னா? எனக்கு ஆசை இல்லை. நான் வாட்சே போடுறதுல கழட்டி போட்டாரு. அல்லேலூயா. அதனால அப்படி இல்லை. அப்போ அப்படி அது மின்னும் போது ஒரு அட்ராக்ஷன். ஒரு பொண்ணை பார்க்கும்போது, ஒரு வெள்ளியை பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன்.
அப்போ ஆண்டவர் தன்னுடைய கரத்தினால் அவர் கிரியை செய்யும் போது அந்த கரத்தின் கிரியையை பார்த்து மக்கள் என்ன செய்யறாங்களா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், மற்ற எல்லா நேசர்களை பார்க்கலும் நம்முடைய நேசர் எதில் சிறந்தவர்? அவர் அழகில் சிறந்தவர். அல்லேலூயா. எல்லா தெய்வங்களை பார்க்கலும் இயேசு தெய்வம் எதில் சிறந்தவர்? அவர் அழகில் சிறந்தவர். அவருடைய கரங்கள் படிகம் பச்சை பதித்த பொன் வளையங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவர் செய்கிற கிரியைகளினாலே சகல ஜனங்களும் அவரிடத்தில் ஓடி வருகிறார்கள். ஒரு அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி, ஒரு ஈர்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது. அதனாலதான் கொள்ளைக்கார கூட்டத்தில் இருந்த யூதாஸ் காரியோத்து இயேசுவின் பக்கம் வந்தான். ஆயக்காரனா இருந்து டாக்ஸ் கலெக்டரா இருந்த மத்தேயு இயேசுவை பின்பற்றி வந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர் கவர்ச்சி உள்ளவர். அவருடைய உடல், அவருடைய என்ன சொல்லிருக்காங்கல்ல அங்கம், அவருடைய அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தம் போல. இந்திர நீல ரத்தினங்கள். அதாவது ஒரு யானை தந்தத்தை எடுத்து அதுக்கு மேல கோட்டிங் கொடுத்திருக்கிறாங்க. என்ன கோட்டிங்? இந்திர நீல ரத்தினம். அதை உரைச்சு அதுல கோட்டிங் கொடுத்திருக்காங்க. பார்க்க எப்படி இருக்கும்? யானை தந்தத்தையே நாங்க பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் யானை தந்தம் பார்த்திருக்கீங்களா? உயிரோடு இருக்கிற யானைக்கு ரெண்டு வெள்ளை இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்குல்ல, அதுதான் தந்தம். இப்படி வைக்கிறதுக்கு பேரு தும்பிக்கை இல்லையா? தும்பிக்கை. இதுக்கு இப்படி பல்லு மாதிரி இருக்கும், ரெண்டு பக்கம் நீட்டிக்கிட்டு, அதுதான் தந்தம். அப்போ அந்த யானை தந்தத்துல இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான அவருடைய அங்கம், அவருடைய சரீரத்தை பார்க்க அவ்வளவு அழகு. அல்லேலூயா. அப்போ அவரு பார்க்கிறதுக்கு அவ்வளவு கவர்ச்சிகரமான ரூபம் முடியும். இயேசுவை வேண்டாம்னு யாரும் சொல்ல முடியாது. அது வகண்டாவாதம். இயேசு வேண்டாம்னு ஒருத்தன் சொன்னான், அறியாதவன் தான் சொல்லுவான், புரியாதவன் தான் சொல்லுவான். ஏன்னா அந்த அகில உலகத்துக்கும் இயேசு தேவை. அல்லேலூயா. கல்லுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே. கல்லுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே. உம்மையன்றி அணுவேதோ அசையாதையா, உம்மையன்றி அணுவேதோ அசையாதையா. துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அவர் இல்லாம ஒரு அனுபவம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். கால்களை பத்தி சொல்ற 15 வசனத்துல, பசும்பொன் ஆதாரத்தின் மேல் நிற்கும் வெள்ளைக்கண் தூண் போலவும் கேதுரு மரத்தை போலவும் சிறப்பா இருக்கு. அவர் நிக்கிறது அவ்வளவு ஸ்டைலர். அவர் நிக்கிறது பசும்பொன் ஆதாரம். அந்த பசும்பொன் என்பது தெய்வத்தை குறிக்கும். தெய்வீகத்தில் தான் நிக்கிறார். அவர் மாம்சமானவர் அல்ல. அவரை யாரும் ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஸ்ட்ராங் பர்சன், the strong God. ஆதியிலே தேவன் என்று பைபிள் ஆரம்பிக்குது. அந்த ஆதி என்பது எப்ப? இங்கிலீஷ்ல in the beginning அப்படின்றது. ஆரம்பத்துல எப்ப ஆரம்பிச்சது யாருக்கு தெரியும்? ஆரம்பிக்கும் போதே அவர் இருக்கிறார். அப்படின்னா அவர் எப்ப ஆரம்பிச்சாரு? அவரை யாரு படைச்சாங்க? தெய்வங்கள் எப்படி உண்டானுச்சுன்னு ஆராய்ச்சி பண்றாங்களாம். ஆராய்ச்சி பண்ணி அவங்க கண்டுபிடிச்சது, யாக்கோபு என்பவன் வனாந்தரத்துல ஒரு கல்ல எடுத்து வச்சு கல்லுக்கு எண்ணெய் ஊத்தி கும்பிட்டான். அதுல இருந்துதான் கடவுள் நம்பிக்கை வந்ததுன்னு தீக்கா கட்சிக்காரங்க கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி. ஆனா காட் எப்ப இருக்கிறாரு? யாக்கோபின் காலத்துக்கு முன்னாலே, ஆதாம் காலத்திலே, அதுக்கு முன்னாலே இருக்கிறார் தெய்வம். இப்ப இவங்க காட்னு சொல்றது ஒரு சொரூபம், ஒரு படம், ஒரு என்ன சொல்றது, ஒரு ரூபம். அந்த ரூபமான ஒரு கடவுளை வழிபட ஆரம்பிச்சது எப்ப அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி வராங்க. யாக்கோபு அப்படி சிலையை வச்சு வழிபடல. அவர் ஒரு அடையாளத்துக்கு ஒரு கல்லை, இந்த இடம்
இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு தரிசனமானார்னு ஒரு அடையாளத்துக்காக ஒரு கல்லை வச்சான். ஒருவேளை பின்காலத்துல அந்த மக்கள் அந்த கல்லை போய் சாமியை கும்பிட்டாங்களா என்னமோ நமக்கு தெரியாது. ஆனா பைபிள் சொல்லுகிற கர்த்தர் பைபிள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே, உலகம் தோங்குறதுக்கு முன்னாலே, மனிதன் படைக்கப்படுறதுக்கு முன்னாலேயே அவர் இருக்கிறார். ஆதியிலே தேவன். அல்லேலூயா. அப்ப அவர் நிற்கிறது, அவரை யாரும் அசைக்க முடியாது. சிறப்பா இருக்கிறது அவருடைய வளர்ச்சி. பூமியிலே ஆளுகை, பூமியிலே அவர் ஆளுகை. அந்த ஆளுகையை யாரும் மாற்ற முடியாது. உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் எல்லாம் 5 வருஷம் இருக்கும், 10 வருஷம் இருக்கும், எல்லாம் போயிடும். ஆனா அவருடைய கவர்மெண்ட் எட்டர்னல் கவர்மெண்ட், நித்திய ராஜ்யம், நித்திய ஆளுகை உடையவர். இப்ப இதெல்லாம் இதுல சொல்லி இருக்கு. அந்த கால்கள், அப்படி கால்களை பத்தி சொல்ற. அடுத்து வாயை பத்தி 16ஆம் வசனத்துல மிகவும் மதுரமானது, மோஸ்ட் ஸ்வீட் என்ற ஆங்கிலத்துல. அவர் வாய் ரொம்ப வாயை திறக்க மாட்டாரா? அப்படித்தானே? ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா, பேச மாட்டீங்களா? ஆபிரகாம் 13 வருஷம் ஜெபம் பண்ணாரு. என்ன ஒரே ஜெபம்? என்ன ஜெபம்? என்ன ஜெபம்? என்னோட பேசுங்க ஆண்டவரே. ஏன்னா ஆபிரகாம் பண்ண ஒரு தப்புனால 13 வருஷம் ஆண்டவர் பேசல. ஆபிரகாம் 13 வருஷம் இவன் பேசிட்டே இருக்க, ஆண்டவரே பேசுங்க, ஆண்டவரே பேசுங்க, ஆண்டவர். 13 வருஷம் கழிச்சு ஆண்டவர் வந்து பேசுறாரு, நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ உத்தமனா இருந்தீங்கன்னா உன்னோட பேசுவேன், உத்தமத்துல குறைஞ்சு போனீங்கன்னா பேச மாட்டேன். அல்லேலூயா. அப்போ வாய் மிகவும் மதுரமானது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். He is altogether lovely அப்படின்னு சொல்லியிருக்கு. He is altogether desirable அப்படின்னு. Desirableனா ஆசைப்படத்தக்கவர். அவரை பார்த்தா எல்லாருக்கும் ஆசை வரும். அதனாலதான் நாம ஆசைப்பட்டு நான் வந்திருக்கோம். நம்ம ஒரு காலத்துல 4 ஸ்கூல் படிக்கும் போது சின்ன புத்தகங்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுல அற்புதங்கள் போட்டிருக்கோம். இயேசு குருடர்களுக்கு பார்வையை கொடுத்தாரு, இந்த சப்பானியை நடக்க வச்சாரு, அந்த 5 அப்பம் 2 மீன், இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் போட்டு புத்தகத்தை கொடுப்பான். ஒண்ணுமே விளங்காது அப்போ, ஆனாலும் படிப்போம் ஸ்கூல் டைம்ல. அப்போ இயேசுவை பத்தி இவ்வளவு விளக்கமா யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கல. அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு நாள் வந்தது. அந்த நாள்ல கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டா, நம்ம கிட்ட ஆட்களை அனுப்புனார், பேசினாரு. கர்த்தரை நம்ம தெரிந்து கொண்டு வந்திருக்கிறோம், ஆசைப்பட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் மேல நமக்கு ஆசை வந்ததுனாலதான் மத்ததெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வர முடிஞ்சது. வேற எதுவும் வேண்டாம், இயேசு போதுமேன்னு பாட்டு பாடுறோம்ல, அந்த மாதிரி அவர் ஆசைப்பட்டு வந்திருக்கிறோம். காரணம், he is altogether lovely, he is altogether desirable. எல்லாராலும் அவர் விரும்பப்படத்தக்கவர். அவர் எல்லாவற்றிலும் அழகு, முற்றிலும் அழகு. அவர் அழகுல போய் ஒரு குறையும் யாரும் சொல்லவே. அப்போ அழகில் சிறந்தவர். 2வது உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன்னத பாட்டு 3:6. வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் கந்த பொடியினாலும் வாசனை வீசி தூப ஸ்தம்பம் போல் வருகிற இவர் come out of the wilderness like pillars of smoke. தூப ஸ்தம்பத்தை போல வர்றார், பூமி எங்கும் உலாவுகிறார். அவர் கிரியையில் சிறந்தவர். வனாந்தரம் என்பது தோல்வியை குறிக்கிறது, வனாந்தரம் என்பது நஷ்டத்தை குறிக்கிறது, வனாந்தரம் என்பது வேதனை, வனாந்தரம் என்பது அலைந்து திரிகிற அனுபவம், வனாந்தரம் என்பது ஏமாற்றம். அப்ப ஆண்டவர் வனாந்தரத்துக்கு போய் வனாந்தரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் வயல்வெளிக்கு கொண்டு வருகிறார். வறண்டு போய் கிடக்கிற வாழ்க்கையை செழிப்பின் வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறார். இதுக்காக அவர் கிரியை செய்கிறார், இதுக்காக வேலை செய்யும். ஒரு காலத்துல நாம பலவித வியாதி உள்ளவர்களா இருந்தோம், கர்த்தர் நம்மை தேடி வந்து சுகதேகிகளாய் மாற்றி இருக்கிறார். பொருளாதாரத்துல ஏழ்மையில வறுமையில கிடந்தோம், ஆண்டவர் நம்மை இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தி இருக்கு. யோசித்து பாருங்க, அவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் பாருங்க. மரண போராட்டம், செத்து போயிருப்போம், இவ்வளவு நாள் உயிரோட இருந்திருக்க முடியாது. மந்திரம், சூனியம், செய்வினை, பிசாசு, பில்லி சூனி ஆடி அலங்கரிச்சு எந்த விதத்திலும் வழி கிடைக்காம விடுதலை கிடைக்காம இருந்தோம். இயேசு வந்து நம்மை விடுதலை. ஆமென் சொல்லுங்க. இப்ப வில்டர்னஸ் வனாந்தரத்துல இருந்த நம்மளை செழிப்புக்கு நேரம் வழி நடந்து, இதே போல கோடான கோடி மக்களை ஆண்டவர் சந்தித்து மாற்றி இருக்கிறார். அவருடைய கிரியை உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கொடுக்கிறது மட்டுமல்ல, ஒரு மனிதன் செய்த ஜென்ம பாவம்
கர்ம பாவங்களை எல்லாம் மன்னித்து அவன் இன்று மரித்தாலும் பரலோகத்துக்கு போவாங்கிற நிச்சயத்தை கொடுத்தவர் இயேசு. தான் பாட்டு பாடணும், என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக ரத்தம் சிந்தி, எனக்காக என் மீது everyone ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்து பரலோக நிச்சயத்தை நமக்கு தருகிறார். ஆமே. இந்த கிரியை யாரும் செய்ய முடியாது. எத்தனை இடத்துக்கு ஓடினால் பாவ மன்னிப்பை பெற முடியாது. பரலோகம், நீங்க செத்தாலும் பரலோகத்துக்கு போவேன். உலகத்தில் இருக்க எல்லாரையும் கேட்டு பாருங்க, இன்னைக்கு செத்தா நீ எங்க போவ தெரியாது, யோசிக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு நான் செத்தா பரலோகத்துக்கு போயிருவேன்னு சொல்லுவாங்க. காரணம் இயேசு அந்த நம்பிக்கையை தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எதற்காக சபைக்கு வரணும்? ஏதோ அற்புதத்துக்காக, அதிசயத்திற்காக, சுகத்துக்காக, பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக, அல்லது திருமணம் நடக்கணும், ஏதாவது புத்திர பாக்கியம் கிடைக்கணும், ஏதாவது வேலை கிடைக்கணும், வீடு கட்டணும், வசதி வாய்ப்போட வாழணுங்கிறதுக்காக மட்டுமல்ல. இமைக்காக நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களா இருந்தா நீங்கள் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர். நாம பரலோகத்துக்கு வர்றதுக்கு மெயினான காரியமே நாம் பரலோகத்துக்கு, நம்ம சபைக்கு வர்றதுக்கு மெயினான காரியமே பரலோகத்துக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட். அந்த சிந்தனை இருந்தா அந்த காரியத்திற்காக எதையும் இழக்க நாம் ஆயத்தமாயிருப்போம். ஆமென் சொல்லுங்க. கிரியையில் சிறந்தவர். மூன்றாவது உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாலமோனின் மஞ்சம் இஸ்ரவேலின் சௌரியவான்கள். அப்போ அங்கே சாலமோனின் மஞ்சம், மஞ்சம் என்பதற்கு ஆங்கிலத்துல பெட் என்ற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு. இன்னொன்னு கோச் என்று இருக்கிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல கேரேஜ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரைடு கார், பிரைடல் கார் அப்படின்னு அதுக்கு விளக்கம் போட்டு. அப்ப அந்த மஞ்சம் என்பது எதை குறிக்கிறதுனா உறவை குறிக்கிறது. உறவில் சிறந்தவர். ஹலோ, இதான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம் வாங்க வாங்க நம்ம தலையாட்டிட்டு விட்டுட்டு போறவர் அல்ல. ஒரு பாட்டு பாடுறாருல, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே என் உணர்வோடு கலந்தி என் அறிவோடு கலந்தி என் அறிவே என் அழகே எல்லாத்தோடையும் ஒன்றரை கலந்துடுறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு திக்கு ரிலேஷன்ஷிப் அவரோட இணைச்சுக்கிறாருங்க. நம்ம ஃபாதர் பாடுறாரு, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்து நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய். இப்போ ஒரு ஜுவலுக்கு ஒரு விளம்பரம் போடுறாங்கல்ல டிவியில, எப்போதும் இணைந்திருக்கும். இப்படி யாரும் கட்டிப்பிடிக்க முடியாது கொரோனாவில். அதனால எங்க தங்க நகையை கனிஷ்கா அந்த தங்க நகை அதை வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த தங்க நகையின் மூலமாய் உங்களோடு இணைந்திருக்கிறோம். என்னவெல்லாம் விளம்பரம் பண்றாங்க, இணைந்திருப்போம். ஒரு அரசியல் கட்சி எல்லாரும் நம்முடன் பிணைப்பு, எல்லாம் அவங்களோட சேர்ந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வரைக்கும் ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க. டொனால்டு ட்ரம்ப் வரைக்கும் அந்த கட்சி மெம்பருக்கு கொடுத்துட்டாங்க. இன்னொரு கட்சி முதலமைச்சருக்கு கார்டு கொடுத்துட்டாங்க. அது ஆன்லைன்ல இந்த வேலையெல்லாம் நடக்கும். எவன்னா ஒரு போட்டோ போட்டு விட்டு அவங்க உடனே அங்கீகாரம் பண்ணி கார்டு கொடுத்து விட்டுரு. இணைந்திருப்போம், பிணைந்திருப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிணைப்பு அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப். ஏன்னா ஒரு மணவாளனும் மணவாளியும் அவர்கள் நெருங்கிய உறவு கொள்கிற இடம் அந்த மஞ்சம். அதனாலதான் இங்க சாலமோனின் மஞ்சம் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு பட்டும் படாம தொட்டும் தொடாம, தொடர்ந்து வா தொட்டு விடாது, 10 மீட்டர் இடைவெளி விட்டு தொடருவோம் அப்படின்லாம் கிடையாது. அவர் வந்தாருன்னா சொல்றாரு, இளையகுமாரன் திரும்பி வந்தான், ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு. அதுதான் ரிலேஷன்ஷிப். ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவு. யாரையும் போன்னு சொல்ல மாட்டாரு. இந்த ஜாதிக்காரன் வராத, அந்த ஜாதிக்காரன் வராத, இந்த மதத்தை சேர்ந்தவன் வராத, அந்த மதத்தை சேர்ந்தவன் வராத, கருப்பா இருக்கிறவன் வராத, குட்டையா இருக்கிறவன் வராத, ஒல்லியா இருக்கிறவன் வராத, யாரும் சொல்ற. படிக்காதவன் வராத, ஏழை
எல்லாரையும் அணைத்துக் கொள்ளுகிற தேவன். அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவ நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோ. அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானவர் சாலமோனின் மஞ்சள் உறவில் சிறந்தவர். அவர் நம்மோடு கூட வைத்திருக்கிற உறவு காக்கப்பட வேண்டும். அதனாலதான் மஞ்சத்தை சுற்றிலும் 60 சௌரியவான்கள் இருக்கிறாங்களாம். ஒவ்வொருத்தங்களும் பட்டயத்தை எடுக்கிறதுக்கு பழகினவங்க இராக்கால இருளி நிமித்தமாக பட்டயத்தை தன் அறையில கட்டி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இதுல 2 விதமான உறவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஒண்ணு, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற பர்சனல் ரிலேஷன்ஷிப் காக்கப்படணும். பிசாசு வருவான், நீங்க பட்டயத்தை எடுத்து போராடி என்ன செய்யணும்? ஆமா, எதிரியை மேற்கொண்டு உறவை காக்கணும். ஏதாவது துன்பத்தை கொண்டு வருவான், பிசாசு கஷ்டத்தை கொண்டு வருவான், இழப்பை கொண்டு வருவான். அந்த நேரத்துல நான் ஏற்கனவே போன வாரம் சொன்ன மாதிரி இயேசு என்ன பண்ணனாரு உனக்குன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் அனுப்புவான். அவன் யாருன்னே தெரியாது, வந்து சொல்லிட்டு போவான். அது பிசாசு அனுப்புனாரு. இயேசு என்ன பண்ணாரு? ஏன் நீ சர்ச்சுக்கு போகணும்? நீ இவ்வளவு சர்ச்சுக்கு போய் ஏன் நடந்துச்சுன்னு கேட்பான். அவைகள் நடுவுல நான் உண்மையா இருக்கணும். அதுக்கு தான் யுத்தம் பண்றதுக்கு பட்டயம். ஏன் அதுதான் அங்கே சொல்றாரு பவுல். எதெல்லாம் பிரிக்கும்னு சொல்றாரு அவர் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல. துன்பமோ, வறுமையோ, கஷ்டமோ, பசியோ, பட்டினியோ, நிறுவனமோ, மனிதனோ, தேவதூதர்களோ, நிகழ்காரியமோ, வருங்காரியமோ, எதுவும் சொல்லுங்க, எதுவும் அவருடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று. அதுதாங்க உறவு. இதை கெடுக்கிறதுக்கு தாங்க அவன் வரான், அவனை வீழ்த்துறதுக்கு தாங்க அந்த பட்டயம். 60 சௌரியவான்கள் மஞ்சத்தை சுற்றி நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பட்டயத்தை கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ராக்கால இருள் வரும்போது, இருள் நம்ம கண்ணை மறைக்கும் போது பிசாசு உள்ள வந்துருவான். அப்போ ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவு பிரிஞ்சிடாம பாருங்க. 2வது, இந்த ஃபேமிலி லைஃப், உங்க குடும்ப உறவு, கணவனுக்கும் மனைவிக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்குள்ள உள்ள உறவு, அது பிரிஞ்சு அதை பிரிக்கிறதுக்கு பிசாசு உள்ள வரான். அங்கேயும் பட்டயத்தை எடுத்து போராடி வெட்டி வீழ்த்தி உறவு காத்துக்கொண்டான். ஆமென் சொல்லுங்க. அப்போ உறவில் சிறந்தவர். 4வது, உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். லீபனோனின் மரத்தினால ஒரு ரதத்தை பண்ணினான். இந்த ரதம் என்பது எதை குறிக்கிறதுனா, எங்கும் நிறைந்த தேவனின் பிரசன்னத்தை குறிக்கிறது. யெகோவா எலோஹீம், அவர் எங்கும் நிறைந்தவர். சாலமோனுக்கு எதுக்கு ரதம்? அவர் கூப்பிட்டாருன்னா ஆள் அவன் வீட்டுக்கு வருவாங்க. ரதம் எதுக்கு? அவர் ஊர் உலா போய் கிராம சோதனை செய்யணும். கிராமமா போவார், தெரு தெருவா போவார், நகர சோதனை பண்ணுவார். எங்க மழை பெஞ்சிருக்கு, எங்க மழை பெய்யல, எங்க மக்கள் சுபிட்சமா இருக்கிறாங்க, எங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, எங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு. இப்ப நம்ம முதலமைச்சர் எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு இருக்காரு. எதுக்கு? கொரோனா எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி இருக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படித்தானே சொல்றாரு. அப்ப அதே போலதான் இந்த ராஜா சாலமோன். இப்ப அவரு கார்ல போற மாதிரி, கான்வாயோடு போற மாதிரி, அல்லது ஹெலிகாப்டர்ல, தனி ஹெலிகாப்டர்ல பிரதமர் மோடி ஒரு பெரிய பிளைட் வாங்கி இருக்கிறார். 8000 கோடி ரூபாய்க்கு பிளைட் வாங்கி இருக்காரு ஒரு மனுஷன் போறது. அவருடைய வாகனம். அது போல இவருடைய வாகனம். யாரு? சாலமோன் ராஜாவுடைய வாகனம். நம்முடைய சாலமோன் ராஜா ஆண்டவருக்கு ஒப்பனையா இருக்கிறாரு. அப்போ அவருடைய பிரசன்னம் எங்கும் இருக்கணும். நாடு முழுவதும் அவர் போகணும், தெருவெல்லாம் போகணும், கிராமமெல்லாம் போகணும், பட்டணம்லாம் போகணும். அதுதான் எதிர்பார்ப்பு. அது எப்படி இருக்குன்னா, லீபனோனின் மரத்தை போல் அந்த தூண்கள், அது எப்படி இருக்குது? அந்த ரதத்தை எதனால பண்ணாரா? லீபனோனின் மரம். லீபனோனின் மரத்துக்கு என்ன பெஸ்ட்னா, ஸ்ட்ராங் வுட், உறுதியான மரம். அல்லேலூயா. அப்போ அது போற வழியில பஞ்சர் ஆகிற கார் கிடையாது. சில பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் போதே மேல இருக்கிற கூரை பிஞ்சிட்டு கீழே விழுந்துடும். விழுப்புரம் பக்கத்துல ஒரு தடவை பின்னால இருக்கிற 2 வீலும் கழட்டிட்டு ஒரு பக்கம் போயிடுச்சு. இது நம்ம டிரான்ஸ்போர்ட்டுடைய லட்சணம். அப்படி மாறக்கூடாது. இந்த ரதம் போற போதே கழட்டிட்டு போயிடக்கூடாது. ஸ்ட்ராங் வுட், உறுதியான மரம்.
லீபனோனின் மரம். அது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், the strong wood, strong chariot, அது உறுதியான ஒரு ரதம். அடுத்து தூண்களை பத்தி சொல்லிருக்கு. தூண்கள் வெள்ளி. வெள்ளி என்பது எதை குறிக்கிறதுனா வேத வசனத்தை குறிக்கிறது. வேத வசனம் மண் குகையில் வைக்கப்பட்டு 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்கள். வேத வசனம் எப்படிங்க? நோ ஃபால்ட், அதுல ஒரு குறையுமே கிடையாது. வேத வசனத்தில் யாரும் குறையை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அது 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்கள். ஆண்டவருடைய பிரசன்னை எப்படி வரும்னு சொன்னாரு பாருங்க. நீ ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தா, ஆண்டவர் உன்னை விட்டு போகாம இருந்தா தேவ பிரசன்னம் உங்ககிட்ட இருக்கும். ரெண்டாவது வசன பிரயோகம். பைபிளை படிக்கணும், வசனத்தை மனப்பாடம் பண்ணணும், வாயை திறந்து வசனமா பேசணும். சினிமா வசனம். இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன வீடியோ பரவிட்டு இருக்கு. அதுல பாஸ்டர் வராரு, வாங்க பாஸ்டர் உட்கார வச்சிடறாரு, டீ கொடுக்குறாங்க, உட்கார. பையன் வரா, பையன் நல்லா பாடுவான் பாஸ்டர். அப்படியா, என்ன பாட்டு பாடுனா ஒரு சினிமா பாட்டை பாடுறான். ஏன் சினிமா பாட்டு? அவனுக்கு தொண்டை சரியில்லை, அதனால பாட்டு மாறி வந்துருச்சுங்க. விசுவாஸ் பையன் வசனம் நல்லா சொல்லுவான் அப்படின்னு சொன்னா அவன் பைபிள் வசனம் சொல்லல, வேற ஏதோ வசனம். பாஸ்டர் உடனே என்ன செய்யறாரு, இனி இந்த வீட்டுல என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாதுன்னு போயிடுற. வசனம், வாயில வசனத்தை அதிகமா பேசணும். வசன பிரயோகம் இருந்தா தேவ பிரசனம் ஏற்படும். மூன்றாவது தட்டு. பொன்னினாலே செய்யப்பட்ட தட்டு, பாட்டம்னு சொல்லி. அதுல கீழே அந்த வீலெல்லாம் செய்யும், அதாவது சேஸுக்கு மேல பாடி கட்டும், அதெல்லாம் பண்ணும்ல, அந்த தட்டு. அது பொன்னினால செய்யப்படும். பொன்னி என்பது தெய்வீகம். நான் சொன்னேன், டிவினிட்டி, டிவைன் நேச்சர், தெய்வீக சுபாவம், தெய்வீக சிந்தனை. அதுல அதான் பேஸ். அப்போ நம்முடைய சிந்தனை எல்லாம் தெய்வீகமா இருக்கணும். மாம்சமா இருந்தா தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. தெய்வீக சிந்தனை, தெய்வீக சுபாவம் உடையவர்களா இருக்கு. அடுத்த ஆசனம். அந்த ஆசனம் எப்படி இருக்குதா? ரத்தாம்பரமாய். ரத்தாம்பரம் என்பது பரிந்து பேசும் ஜெபம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பரிந்து பேசும் ஜெபம் செய்கிற ஆட்களா நீங்க இருந்தீங்கன்னா தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். கடைசியா சொல்லும் போது ஜமுக்காலம், அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கா? நேசம் எனும் ஜமுக்காலம் விரிக்கப்பட்டிருக்கிறது. கார்பெட், ரெட் கார்பெட் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி நேசம் என்கிற சமுக்காலத்தை விரிச்சு வச்சிருக்கு. ஏன் ஆண்டவரை தேடி வரும்? அவர் அன்புள்ள கடவுள். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இங்கிலீஷ்ல ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க, God is love. தமிழ்ல அழகா சொல்றாரு யோவான், தேவன் அன்பாகவே. வேற எதுவுமே அவர்கிட்ட இல்ல. அன்பை பார்த்து தான் மக்கள் வர்றாங்க. அப்ப அந்த அன்பை நீ உணர்ந்து கொண்டா தேவ பிரசன்னம். அப்போ ரதம் என்பது தேவ பிரசன்னத்தை குறிக்குது. இந்த தேவ பிரசன்னம் நமக்குள்ள இருக்கணும்னா நாம முதலாவது ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கணும். ரெண்டாவது வசன பிரயோகம், வாயினால் வசனத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கணும். மூணாவது நம்ம சிந்தனை எல்லாம் தெய்வீகமா இருக்கணும். நாலாவது பரிந்து பேசும் ஜெபம் உடையவர்களா இருக்கணும். ஐந்தாவது அன்பை உணர்ந்தவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இருந்தா தேவ பிரசன்னம். கடைசி காரியம், எதில் அவர் சிறந்தவர்? உன்னத பாட்டு 3:11. முடியோடு இருக்கிறவரை பாருங்கள். முடியல, இந்த முடியல, ராஜபடி, கிரவுன், கிரீடம். அப்போ சாலமோனின் கிரீடம். சாலமோனின் கிரீடம் என்பது எதை குறிக்கிறதுனா, அங்க சொல்லும் போதே ராஜாவாகிய சாலமோன், கிங் சாலமன் அப்படின்னு சொல்லி, கிங் சாலமன். ராஜாவாகிய சாலமோன்னா எதை குறிக்கிறதுனா, ஆளும் அதிகாரம், இந்த அத்தாரிட்டி ஆஃப் கிங்டம், கிங்ஷிப், ஆட்சி செய்பவர். நம்ம இயேசுவை பார்த்து ஆண்டவர்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றீங்க சொல்லுங்களேன். ஆண்டவர்னு ஏன் சொல்றீங்க? இயேசு தெரியாம சொல்லிட்டோம், சொல்லல. எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிறவர். அதனாலதான் அவருக்கு பேரு ஆண்டவர். அவருடைய ஆளுகை நித்திய ஆளுகை.
அவர் தலைமையில ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிற அந்த கிரீடம் crown of gladness. The day of gladnessங்கிற ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல வருது. மனமகிழ்ச்சியின் நாளிலே தாயார் சூட்டின ஒரு கிரீடம் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தலைமையில இருக்கிற ஒரு கிரீடம், மனமகிழ்ச்சியின் கிரீடம். இப்ப என்ன அதுக்கு அர்த்தம்? இது ரொம்ப ஆழமான உன்னத பாட்டு, ரொம்ப ஆழமான சத்தியம். இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ள வந்த எல்லாரும் எப்படி இருப்பாங்க? மனமகிழ்ச்சியா இருப்பாங்க. அப்பா வீட்டில் எப்போதும் அடலும் பாடலும் மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சியை கொடுக்கிறவர் ஆண்டவர். அவருடைய ஆளுகை நமக்கு மகிழ்ச்சி, நல்லாட்சி செய்கிறது. அவருடைய, அதாவது ஒரு ராஜா, ஒரு கவர்மெண்ட் என்னென்ன கொடுக்கணும் மக்களுக்கு சொல்லுங்க? என்னென்ன கொடுக்கணும்? சாப்பாட்டுக்கு குறை இருக்கக்கூடாது, ரேஷன்ல அரிசி ஒழுங்கு கொடுக்கணும். ரெண்டாவது தண்ணி கொடுக்கணும், குடி தண்ணி கொடுக்கணும். மூணாவது நடக்கிறதுக்கு ரோடு கொடுத்தரும். கவர்மெண்ட் அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, ரோடு கொடுத்து. அப்புறம் லைட் போட்டுத்தாங்க. பஞ்சாயத்துல போய் என்னதான் கேட்கிறோம்? தண்ணி போட்டு கொடு, ரோட்டை போட்டு கொடு, லைட்டு போட்டு கொடு. அப்புறம் வேலை வாய்ப்பு, விலைவாசி குறையணும். எங்கேயும் போராட்டம் நடக்கக்கூடாது. போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாலேயே தேவை சந்திக்கப்பட்டுரும். அதான் நல்ல ராஜா. அப்படி ஒரு ராஜா ஆட்சி செய்தால் மக்கள் எல்லாம் சந்தோஷம். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ராஜா. அல்லேலூயா. அதனால அவரை பார்க்கிறவர்கள் எல்லாரும் மனமகிழ்ச்சியா. அப்போ இங்க சொல்றாங்க, நம்மை சிறந்தவர்களாய் ஆண்டவர் மாத்துவேன்னு சொல்றாரு. காரணம், அவர் சிறந்தவர். எதிலெல்லாம் சிறந்தவர்? அழகிலே சிறந்தவர், கிரியையிலே சிறந்தவர், உறவிலே சிறந்தவர், பிரசன்னத்தில் சிறந்தவர், ஐந்தாவது ஆளுகையில் சிறந்தவர். 5 காரியத்தில் அவர் சிறந்தவராய் இருக்கிறதுனால அவரிடத்தில் சேருகிற எல்லாரையும் சிறந்தவர்களாய் மாற்ற விடும்போதுதான். கண்களை மூடி எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் விரும்புகிற மாதிரி என்னை நீ மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் எதற்கும் உதவாதவன், குலைந்த பாத்திரம் எவரும் விரும்பாதவன், உடைந்த பாத்திரம் எவரும் விரும்பாதவன், குலைந்த பாத்திரம் எதற்கும் உதவாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உன்னத பாத்திரம் உண்மையானவன், தேவ அழகின் பாத்திரம் உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் உலகின் மொழியானவன், தேவ அழகின் பாத்திரம் உம்மை விட்டு விலகாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். எல்லா கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, ஆண்டவரே எல்லாவற்றிலும் சிறந்தவர், உயர்ந்தவர், நன்மையானதை எங்களுக்கு தருகிறவர் நீர் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிற உடைய கிருபைகள் எங்களை சூழ்ந்து வரட்டும் ஆண்டவரே. எங்களை சிறந்தவர்களாய் நீர் மாற்றுவீர் ஆண்டவரே. எங்களை சிறந்தவர்களாய் நீர் மாற்றுவீர் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். சித்தம் போல் எங்களை மாற்றும் ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதி. தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவையை சந்தியும் ஆண்டவரே. இவர்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் பதிலத்தான் தொடர்ந்து எங்களோடு இரும். மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் காத்துக்கொள்ளும். புதிதாய் வந்தவர்கள் தொடர்ந்து வர கிருபை செய்யும். அடுத்த ஆராதனை ஆசீர்வாதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
எங்கள் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் என்றும் இந்த சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருந்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென் ஆமென். நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்ல